அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் நம் வீடுகளிலேயே எளிய முறையில் செய்யக்கூடிய பிள்ளையார் நோன்பை பற்றி அறிந்து கொள்வோம். இந்த நோன்பு தடைகள் விலகவும், குடும்பத்தில் நலமும் செழிப்பும் நிலை பெறவும், பிள்ளைகள் நலமுடன் வளரவும் மிகவும் சிறப்பானது என நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். காலையில் எழுந்ததும் குளித்துவிட்டு தூய்மையான ஆடை அணிந்து கொள்ளவும். பின்னர் வீட்டில் உள்ள சுத்தமான ஓரிடத்தில் பூஜை அறையிலோ அழகிய கோலம் ஒன்று போடவும். அடுத்து பூஜைக்கான பொருட்களை தயார் செய்யும் நேரம். பச்சரிசியை சிறிது நேரம் ஊற வைத்து பின் கட்டியாக அரைத்து கொள்ளவும். அதனுடன் தேங்காய் துருவலை கலந்து மாவை பிசைந்து எடுத்துக் கொள்ளவும். இந்த மாவினாலேயே பிள்ளையார் வடிவம், விளக்கு, பழத்தட்டு போன்றவற்றை நம் கைகளால் வடிவமைக்கவும். இப்போது மஞ்சள் தடவிய பிள்ளையார் உருவத்தை அல்லது வீட்டில் ஏற்கனவே இருக்கும் பிள்ளையார் சிலையை கோலத்தின் மேல் வைக்க வேண்டும். அருகம்புல் மாலையும் மலர்களும் கொண்டு அழகுற அலங்கரிக்கவும். அதன் அருகில் தேங்காய், வாழைப்பழம், கொழுக்கட்டை அல்லது அந்த மாவினாலேயே செய்த சிறு வடிவங்கள், பால், தயிர், தேன், நெய் ஆகியவற்றையும் வைக்கவும். பின்னர் தீபம் ஏற்றி தூபம் காட்டி ஓம் கணேசாய நமஹ, ஓம் வக்ரதுண்டாய நமஹ என்ற மந்திரங்களை சொல்லவும். இதைத் தொடர்ந்து ஔவையார் பாடல்களை பாடலாம் அல்லது ஔவையார் பிள்ளையாரும் சந்தித்த கதையை சொல்லலாம், கேட்கலாம். நம் நெஞ்சத்தில் உள்ள வேண்டுதல்களை மனதார எடுத்துச் சொல்லி பிள்ளையாரிடம் பிரார்த்தனை செய்யவும். இறுதியாக தயாரித்த மாவு பொருட்களையும் பழங்களையும் தேங்காயையும் நிவேதனமாக செலுத்த வேண்டும். அதன் பின் அதை குடும்பத்தினர் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளவும். இப்போது சில முக்கியமான குறிப்புகளையும் சொல்லுகிறேன். இந்த மாவில் உப்பு சேர்க்காமல் இருப்பது மிக முக்கியம் என்பதை மறவாதீர்கள். இயன்றவரை ஒரு பொழுது மட்டும் உணவு உண்டு நோன்பு இருக்கலாம். ஆண்கள் இந்த பூஜையில் கலந்து கொள்ள அவசியம் இல்லை. ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில், அதாவது இந்த ஆண்டு ஜூலை 21, 28, ஆகஸ்ட் 4, 11 ஆகிய நாட்களில் இதை செய்து வரவும். இவ்வளவு எளிய முறையில் வீட்டிலேயே செய்தாலும் நம் பிள்ளையார் முழு அருளையும் நமக்கு பொழிவார் என்பதில் ஐயம் வேண்டாம். பிள்ளையார் துணை. நோன்பு நிறைவேற வாழ்த்துகள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் அனுபவங்களை கமெண்ட் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.